ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குவிக் அண்ட் ஈஸியாக ஒரு குக்கரை வச்சு வெஜ் கறி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். புதுசாக சமையல் கற்றுக்குறீங்களா? உங்களால் கூட இந்த டிஷ்ஷை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும். ஒரே ஒரு குக்கர் இருந்தால் போதும், வீட்டில் உள்ள பேசிக் ஸ்பைசஸ் வச்சு இந்த என்டையர் டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிடலாம். ஈவன் சின்ன குழந்தைங்க கூட இந்த டிஷ்ஷை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்ந்து போடுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இது பூரிக்கோ, சப்பாத்தி, பரோட்டா, ஈவன் இட்லிக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பச்சை மிளகா நடுவில் கீறி போட்டுக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இப்போ முக்கியமான டிப் என்னென்னா, இந்த பெருஞ்சீரகத்தை நீங்கள் வெங்காயத்தில் எண்ணெயோடு தான் போடணும். அப்போ தான் அந்த எண்ணெயோடு சேர்ந்து அது வறுபடும் போது அதனுடைய ஃபுல் ஃப்ளேவர் சமையலில் இறங்கும். பெருஞ்சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து தான் சமையலோட பெரிய ஹைலைட்டே. ஈவன் நான்வெஜ்ஜில் கூட இதை நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். இது கூட ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டில் அரைச்சது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது நல்ல வாசனை வரணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட இப்போது நம்ம மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் அந்த வெங்காயத்தோட எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வறுபட்டு அதோட பச்சை வாசனை போயிடட்டும். இப்போ இது கூட நறுக்கின தக்காளி நான் 1 சேர்த்துக்கிறேன். 2 வேளைக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் இதை அப்படியே 2 ஆக்கிக்கணும். ஒரு வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் 2 வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு தக்காளிக்கு பதிலாக 2 தக்காளி போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். இப்போ நான் இங்கே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி மசிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். வெங்காயத்து கூடயும் சில பேர் உப்பு போடுவாங்க, சில பேர் காய்கறி போட்டதுக்கு அப்புறமா கூட போடுவாங்க. அது உங்களுடைய இஷ்டம். நீங்கள் இப்போ போட்டு நான் கொஞ்சமாக வதக்கிக்கிறேன். கடைசி குக்கரை மூடும் முன்னாடி ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம மூட போகிறோம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். என்னென்ன காய் நான் சேர்க்க போகிறேன்னா, கேரட்டும் பீன்ஸ் மட்டும்தான். இது கூட நீங்கள் காலிஃப்ளவரோ இல்லை உருளைக்கிழங்கு, ஈவன் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குருமாக்கு இது எல்லா காய்கறிகளும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த காய்கறிகளை எண்ணெயோடு சேர்த்து தக்காளி வெங்காயத்தோட ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டு மசாலா போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 1 மினிட் போதும். இதுக்கப்புறம் நீங்கள் இது மேலே உங்கள்கிட்ட இருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் இங்கே குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணலை. ப்ளெயின் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன், தனியா பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது வந்து நார்மல் ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் கிடையாது. இந்த மசாலாவும் காய்கறிகளையும் அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மசாலா வந்து போட்ட உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதை வந்து நிறைய பேர் இந்த தப்பு பண்ணலாம். மசாலா போட்ட உடனே அவசரமாக தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மசாலா போட்டு அந்த எண்ணெயோடு சேர்த்து நீங்கள் வெங்காயம் தக்காளி வரைக்கும் போட்டிருந்தா கூட அதோடு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதோட சாறு கொஞ்சமாவது அந்த மசாலாவோடது அந்த டிஷ்ஷில் இறங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கணும். இப்போது நான் இது வரைக்கும் தண்ணி சேர்க்கலை. மசாலாவோட காய்கறிகளை வதக்கி வச்சுருக்கிறோம். லைட்டாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி இப்போதைக்கு நான் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு மேலே சேர்க்க வேணாம். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப தண்ணியாக செய்கிறீங்கன்னா இன்னும் நிறையா தண்ணி சேர்த்துக்கலாம். பட் இதை நான் வந்து இப்போது வீட் பரோட்டாக்கு தான் செய்கிறேன். அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஊற்ற போகிற விழுது கூடயும் நம்ம தண்ணி சேர்ப்போம். அதனால் இப்போதைக்கு இந்த தண்ணி போதும். இப்போ இந்த காய்கறி இதோடு வெந்துட்டுருக்க டைமில் இதுக்கு தேவையான கொஞ்சமான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்ன அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் அரை வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 4 ஏலக்காய், பெருஞ்சீரகம் கொஞ்சமாக, இது கூட கொத்தமல்லி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேங்காய், அது கூட அரைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமான உப்பு, அப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. திருவின தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் துண்டு பண்ணின தேங்காய் கூட சேர்க்கலாம், தப்பே இல்லை. இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது
ஆல்ரெடி திருவின தேங்காய் ஃப்ரோசன், அதனால் நான் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். பட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் செய்கிறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் நார்மல் பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நிறையா தண்ணி போட்டிங்கன்னா தேங்காய் சரியாக அரையப்படாது. அதனால் கம்மியான தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா வேணால் நீங்கள் மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காவை நான் குழம்புல டைரெக்டாக சேர்த்துட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றியாச்சு. இப்போது என் குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான தண்ணி சேர்த்துருக்கோம். பட் காய்கறி வேகும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரலாம். பட் அதனால் நீங்கள் இப்போதைக்கு இந்த தண்ணி போதுமான்னு பார்த்துக்கோங்க. பட் இன்னும் நீங்கள் தண்ணியாக வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை திறக்கும்போது அது ஃபுல்லி ஃபினிஷ்டாக வரும், எண்ணெய் பிரிஞ்சு. அதுதான் குக்கரில் செய்கிறதோட ஒரு ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதனால் இப்போவே உப்பு தண்ணி எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. இதே நீங்கள் போடுற வெஜிடபிள்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா இன்னும் அதிகமான விசில் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதுக்கு பதிலாக கறி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி விசிலை அதிக நேரம் விட்டுக்கோங்க. இப்போ நான் காய்கறிங்கிறதுனால ஒரு 3 விசில் விட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டீம் போய் குக்கரை திறந்துக்கலாம். இப்போ இந்த குருமா எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட போட்டிருந்த காய்கறிகள் எல்லாம் கரெக்டாக வெந்துடுச்சு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை, நல்ல ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் ஒரு பரோட்டா சப்பாத்தி இட்லி கூட சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம இதை செஞ்சது ஒரு டின்னருக்காக வீட் பரோட்டா கூட சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணியிருக்கோம். வீட் பரோட்டா எப்படி செய்கிறதுங்கிறது வீடியோ அடுத்து வரும், அதையும் தவறாமல் பாருங்கள். இதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்ப லைட் எல்லோவாக தான் இருக்குது. ரொம்ப காரம் அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷோட கலர் ரொம்பவே டார்க் ரெட்டாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வெஜ் குருமாவோட பரோட்டா. அதை மைதாவில் செய்யாமல் கோதுமையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேவ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற நெக்ஸ்ட் குவிக் அண்ட் ஈஸி ரெசிபி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும்.